99.9% காமெடி இருக்குது இந்த வெப் சீரிஸில். அதாவது லொல்லு, நக்கல், விக்கல், எகத்தாளம், திமிரு, போட்டு கொடுக்கறது, போட்டு தள்ளுறது, அடுத்தவன் ஃபிகரை உஷார் பண்ணுறது, கேவாக இருக்கிறது, செக்ஸ் வச்சுக்கிறது, நியூடியாக இருக்குது. அதாவது இவ்வளோ தான் இல்லாமல் எவ்வளோ எகத்தாளம் பண்ண முடியுமோ அவ்வளோ எகத்தாளமும் இந்த வெப் சீரிஸ்குள்ளார பண்ணி வச்சுருக்கிறானுங்க. அதுவும் ஒரே ஃபேமிலிக்குள்ளார ஒருத்தனை போட்டு தள்ளுறது, ஒருத்தனை காலவாரி விடுறது, இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறது, தேவையில்லாத உறவுகள் உள்ள வருது, இவன் ஒரு வேலையாக இருப்பானோ அவன் ஒரு வேலையை செய்வானோ அப்படின்ட்டு குடும்ப சொத்துக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வெப் சீரிஸை தமிழ் டப்பிங்கோடு இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இதை மறக்காமல் பார்க்குறதா இருந்தால் பார்த்துருங்க. 10 எபிசோடு இருக்குது இந்த வெப் சீரிஸில். ஸோ இதனுடைய கதையை சும்மா லைட்டாக அப்படியே சொல்லி விட்றேன். நீங்கள் வெப் சீரிஸ் பார்க்குறப்ப இதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டைமுக்கு டைமு, கவுண்டருக்கு கவுண்டரு போய்கிட்டே இருக்கும். ஒன்று சிரித்தது உடனே அடுத்தது சிரிக்க வச்சுருவானுங்க இந்த வெப் சீரிஸில். ஸோ இதனுடைய பில்டப் போதுன்னு நினைக்கிறேன். கதையை மட்டும் சொல்லிடுறேன். லாஸ் ஏஞ்சல்ஸில் வேவ்ஸுங்கிற பேஸ்கெட் பால் டீமுக்குள்ளே நடக்கக்கூடிய பஞ்சாயத்தம், அதை வழி நடத்தக்கூடிய ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய காமெடி பஞ்சாயத்தம் தான் இந்த வெப் சீரியஸ். அந்த ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா 3 அண்ணன் தம்பிங்க, ஒரு பொண்ணு. 2 பேர், ஒரு பொண்ணும் முதல் ஒய்ஃபுக்கும், இன்னொரு தம்பி கே தம்பியானவர் 2வது மனைவிக்கும் பிறந்தவர். தந்தையார் காலமாயிட்டார். இப்போ மூத்த அண்ணன் டோப் அடிச்சுக்கிட்டே காரை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார விட அவர் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போதையில் இருக்கேன், அதனால் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு தங்கச்சியை தலைமை பொறுப்புக்கு விட்டுட்டு அவர் போய் செட்டில் ஆகிடுவார் ஹாஸ்பிட்டலில். இந்த வேவ்ஸ் டீமுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவங்க தான் கேட் ஹட்ஸ்டன். அதாவது வயசு 40க்கு மேலே இருக்கும், இன்னும் திருமணம் ஆகலை, ஒரு ஜூஸ் கூட டேட்டிங்கில் இருக்காங்க. திருமணம் நடக்கணும்னா இவங்க கன்வெர்ட் ஆகணும் அந்த மதத்துக்கு. இது அவருடைய அப்பாவுடைய சொத்தில் தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் யாரும் மதம் மாறுறதோ நடந்தால் சொத்தில் சல்லி காசு கிடையாது அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டு போயிடுறாரு. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அண்ணன் இந்த மாதிரி போதையில் கொண்டு போய் காரை விட்டதுனால இந்த டீமுக்கு பிராண்டுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த பிராண்டு வெளியில் போயிடுவாங்க. கேட் ஹஸ்டனுக்கு கூட இருக்கிற அண்ணன் தம்பி ஆகட்டும், டீம் ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து குளிப்பறிக்கிறாங்க. இது இல்லாமல் மீடியாவும் இந்த லேடியை அப்பப்போ ரோஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. இது எல்லாத்தையும் சமாளிச்சாகணும், டீமை வின் பண்ண வைக்கணும், நான் யார் அப்படிங்கிறத தெரிய வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஹிட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ எண்டில் இந்த கேமை வின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற ட்விஸ்ட்டும் சீசன் 2க்கான லீடும் கொடுத்துருக்கு இந்த வெப் சீரியஸ். இந்த வெப் சீரிஸ்லேயே பியூட்டி அப்படிங்கிறது தமிழ் டப்பிங் தான். இங்கிலீஷில் பார்த்துருந்தா தலையை சுற்றி இருந்திருக்கோம். தமிழ் டப்பிங்கில் எவ்ரி மூமெண்ட்டு சிரிப்பை அள்ளி தெளிச்சு விட்ருக்குறானுங்க. அதாவது இங்கிலீஷில் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் தமிழில் இந்த கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடிய காமெடி விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் நிரப்பி விட்டுருக்குறானுங்க. அதில் மூத்த அண்ணன், இந்த பொண்ணு, 2வது அண்ணன் கே தம்பி, கடைசியாக ஒருத்தன் தம்பின்னு ஒருத்தன் என்ட்ரி ஆவான். அவன் யாருன்னா வேலைக்காரிக்கு பிறந்த ஒரு பையன், அவனுக்கும் சொத்தில் பங்கு இருக்குன்னு உள்ளுக்குள்ளார வருவான். அது ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டுருக்கோம். டீமுக்குள்ளார இந்த 11 பேரோ 10 பேர் இருக்கிறானுங்க இந்த பேஸ்கெட் பால் பிளேயரு. அதில் ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறான்ட்டு அவனை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல கதாநாயகி. அவன் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணி விட்ருவான் அந்த ஹோட்டலில். அது மீடியாவுக்குள்ளார ஃபயராக பற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கேப்டன் ஒரு பக்கம் ஃபேமிலி பஞ்சாயத்தில் ஓடிட்டுருப்பார். அதே போல் அந்த கே தம்பியானவன் அவனுக்கும் அவனோட பேருக்கும் பஞ்சாயத்துன்னு அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். கதாநாயகியை லிவிங் டுகெதராக இருக்கவனுக்கும் ஒரு பஞ்சாயத்துன்னு ஓடும். ஸோ ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு பஞ்சாயத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு சொல்யூஷனோட முடியும். எல்லாமே ஃபன்னோடு போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான். 10 எபிசோடு இருக்குது. பல 18+ கண்டென்ட்டுகளும் இதுக்குள்ளார இருக்குது, நியூடியும் இருக்குது. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. மற்றபடி இது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான். நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.